தெற்கின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னை வளவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அருண் அவர்கள் ஏடிஜிபி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இயக்குனராக இருந்தார். இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஸோ இதற்கு உள்நோக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் திமுகவுக்கு ஆதரவாக நிறையா செயல்பட்டு இருந்தார். ஸோ அதற்காக நிறையா அதற்கு அடுத்து நிறையா லஞ்ச ஒழிப்புகளில் கேஸும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதற்கு அடிப்படையாக கொண்டு அவரை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் பேசப்படுறாரு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவரோட மாற்றத்தை? அதாவது அவர் போஸ்டிங் போட்டப்பையும் ஆதரவும் இருந்தது, எதிர்ப்பும் இருந்தது. ஆதரவு குறைவாகவும் எதிர்ப்பு இங்கே ஜாஸ்தியாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் டு ஒன் எக்ஸ்டென்ட் போய் கூட்டணி கட்சி தலைவர் ஒருவர் தான் அந்த போஸ்டிங்கை வாங்கி கொடுத்தாருன்னு விமர்சனம் திரும்ப அவர்கள் ஒருத்தரை சொன்னதா அவரும் பேரை குறிப்பிடல, இவங்களும் பேரை குறிப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சா யாருக்கு வேணாலும் வாங்கி தரலாம், இல்லை அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக வாங்கி தருவேன் அப்படிலாம் இல்லைன்னு அவரும் மறுத்தார். இப்போ எங்கே சிக்கல்னா, அதிகாரிகள் பல நேரங்களில் நீங்கள் திமுக ஆட்சி காலம் நடக்கிறது அங்கே இருக்காங்கன்னா ஜெயலலிதா அம்மா தூக்கி அவங்களை மண்டபம் கேம்பு கடிப்பாங்க, இல்லைன்னா இருக்கவே சீருடை பணியாளர் அல்லது காவலர் அந்த பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு போய் அதில் தலைமை பொறுப்புக்கு போடுவதுங்கிறதெல்லாம் பனிஷ்மெண்ட் போஸ்டிங். இதை அஃப்கோர்ஸ் முதலமைச்சருக்கு எப்போ வேணாலும் யாரை வேணாலும் மாற்ற உரிமை இருக்குது. அது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். அப்போ அவருடைய செயல்பாடுகளின் மீது சந்தேகம் ஏதோ ஒரு வகையில் எழுந்திருக்கிறது பெர்ஃபார்மன்ஸில். அது அவரின் மீதா இல்லை அவருக்கு கீழே இருந்த டீமின் மீதாங்கிறத கண்டுபிடிக்காமலே கூட இந்த நடவடிக்கையை எடுத்துருந்துருக்கலாம். உதாரணத்திற்கு ஏவாவேலு அவர்கள் அவர் வெளிநாடு போனார்னு தெரிஞ்ச பிறகு தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் அங்கே சென்ஸ் ஆகலை, இல்லை அது முன்கூட்டியே தெரிந்து விட்டதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் மிக பெரும்பாலும் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களுடைய நெட்வொர்க்கிங் அந்த ஒரு சிண்டிகேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஆட்சி யார் வருதோ நீங்கள் ரிசல்ட் டே அன்னைக்கு முதல் வழக்கமாக 2 கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சினா 2 கட்சியினுடைய கொடி கலர்லையும் பூங்கொத்த பொக்கையை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. யாரை ஜெயிக்கிறாங்களோ திமுகனா திமுக கொடி போட்ட பொக்கையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதிமுகனா அதிமுக கொடி போட்டதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2 வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த முறைலாம் எப்படி டிவிக்கே பொக்கே ஆர்டர் பண்ணி வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த கலரில் ரெடி பண்ணி அது கொஞ்சம் ரொம்ப கடைசி நாட்டில் டிமாண்ட் ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளுக்கு நீங்கள் 5 வருஷம் இருப்பீங்க, போயிடுவீங்க. நான் ரிவர்ஸில் ஒரு கேள்வி கேட்குறேன். அருண் அவர்கள் மட்டும்தானா திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் யாரும் இதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இது பண்ணீங்களோ? இதே டிஜிபி அருண் அவர்கள் தான் சென்னையில் இன்னொரு கரூரை நடத்த பார்க்குறாருன்னு இன்றைய அமைச்சர் ஆதவர் சொன்னால் எலெக்ஷன் சமயத்தில் பர்மிஷன் கொடுக்கறதுல சிக்கல் பண்ணப்போ சென்னை கமிஷனராக இருந்தப்போ குற்றச்சாட்டு வச்சிங்க, சேர்த்தப்போ விமர்சனமாச்சு, இப்போ பிரிக்கும் போது விமர்சனமாகுது. இந்த ஒன்று அதிகாரிகள் அவங்கள இப்போ அங்கே லஞ்சம் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட இல்லை ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட அமைச்சருக்கு இருந்தவரை நீங்களும் அதை விட பெரிய டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? இப்போ எஸ்பி வேலுமணி கூட இருந்தவரை அடுத்து அதை விட பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. சேகர்பாபு ஒரு விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ளே இந்த அது பேர் என்ன மல்டி லெவல் கார் பார்க்கிங் சம்மந்தமாக ஒரு கோவிலில் டெண்டர் விட்டது வரும்போது சேகர்பாபு ஒரு வாரத்தை ஃப்ளோருக்குள்ளே சொன்னார், இந்த டெண்டரை கொடுக்கலான்னு சொல்லி நான் அமைச்சராக இருக்கும்போது கூட இருந்த அதிகாரி தான் இப்போ உங்கள் கூட வேண்டான்னு சொல்லி உத்தரவு போடும்போது அவரும் அவரே தான் செக்ரட்டரியாக இருக்கார், நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஏன் வேணும்னாருன்னு தெரியும், இன்றைக்கி ஏன் வேண்டாம்னாருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அப்போ இப்போ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு திமுக பேட்டி ஃபண்ட் வாங்குச்சுன்னா பேட்டி ஃபண்டு திமுக மட்டும்தான் போச்சு வாங்கியிருக்காங்கன்றதை நீங்கள் நிரூபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அதிகாரிகள் தானே வாங்கி தர இடத்துல இருந்திருப்பாங்க, நேரடியாக அமைச்சர்களுக்கு போயிருக்காதுல்ல, அவங்களுக்கு அதில் ஷேர் இருந்ததா இல்லையா? அது எப்படி திமுகவினர் மேலே அதிமுகவினர் போட்டாலும் அதிமுகவினர் மேலே திமுக போட்டாலும் இன்னைக்கு தாவேக்கா இவங்க 2 பேர் மேலே போட்டாலும் அதிகாரிகள்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்கங்கிற ஒரு கேள்வி வருது. முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இன்னமும் அவங்க ரொம்ப இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு குறைவாக இருப்பது என்பது ஒரு விதமான இன்செக்யூரிட்டியில் பாதுகாப்பின்மையிலேயே அவர்களை வைத்திருக்கிறது. அதனால தான் கூட்டணி இத்தனை கட்சிகள் ஆதரித்தாலும் கூட அதிமுகவிலிருந்து ஆட்களை வாங்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட பயங்கர இன்செக்யூரிட்டி அதிகாரிகள் மீது. ஏன்னா அதிகாரிகள் நம்ம நினைக்கிறதெல்லாம் அது செட் ஆகாது சாருங்கிறது தான் பெரும்பாலும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கட்ட ரியாக்ஷனாக இருக்கும். நீங்கள் அதுக்கான ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுங்கன்னு அவங்கள வேலை வாங்கக்கூடிய இடத்துக்கு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அழுத்துவதற்கு இன்னும் இவர்களுக்கு நேரம் தேவைப்படும். 1. 2வது கூட்டணியே நம்ம எம்எல்ஏக்கள் கவுண்ட்டு சரியால்லாத நேரத்தில் சொன்னால் இவங்க கேட்குறாங்களா, இல்லை அவங்க ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் பல்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஐடியாக்கள் அதிகாரிகளுக்குள்ளேயே வெவ்வேறு குரூப்பிசம் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. திமுக வந்தால் இந்த டீம் உள்ளே வந்துடும், அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கலாம் பொறுப்பில் வந்துடுவாங்க. இந்த டீம் அதிமுக ஆட்சி வந்தால் இவங்க ஊரை போயிட்டு வேறு ஒரு டீம் வருவாங்கங்கிற மாதிரி அதிகாரிகளுக்குள்ள முத்திரை குத்தப்பட்டதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. இப்போ இவங்க 2 டீம்லேயுமே இல்லாமல் இருந்த இன்னொரு டீம் இப்போ உள்ளே வரப்போதாங்கிற கேள்வி இருக்குது. இந்த மாதிரியான அதிகாரிகள் வராங்க நெருங்குறாங்க அப்படின்னா
அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத பல்ச பார்க்க வேண்டிய பொறுப்பு கூடுதல் விஷயம் முதலமைச்சருக்கு வந்து சேரும். ஏன்னா நீங்கள் அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் அவங்க தப்பிச்சுப்பாங்க, சிக்கக்கூடியது நீங்களாக தான் இருக்கும். இன்னொன்று 5 ஆண்டுகள் ஒரு முறை மக்களிடம் நீங்கள் தான் போகணும், ஒரு அதிகாரியும் வரப்போகிறது இல்லை. திட்டம் அதை செயல்படுத்துவது, அதற்கான நிதி இதெல்லாம் பின்னாடிருந்து அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் அதிகாரியுடைய துணை இல்லாமல் உங்களால் அரசினுடைய சுழற்சியிலேருந்து பணம் எடுக்க முடியாதுன்னா, அந்த அதிகாரிகள் சிக்காமல் இருந்துட்டு உங்ககிட்ட வந்து அப்ரூவர் ஆவதாக சொன்னாலுமே கூட நீங்கள் அவங்கள கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் கையாளணுங்கிறது ஒரு சைடு. ஸோ இந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணுறது அமைச்சர்கள் ஆப்வியஸாக கட்டுக்கோப்பாக தான் இருக்க போகிறாங்க. அதை விடவும் சிக்கலானது சவாலானது முதலமைச்சருக்கான இந்த விஷயம். மேபி டிவிஎஸ்சி ஆட்களை மாற்றுறீங்க, ரைட்டு, நமக்கு கேள்வியே டிவிஎஸ்சியில் போடுங்க. மக்கள் பணத்தை திருடி இருந்தால், ஊழல் செய்திருந்தால், கொள்ளையடித்திருந்தால் தண்டனையை துரிதமாக நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு டிவிஎஸ்சி தரப்புலேயே ஒரு பெட்டிஷனை போட்டு தினசரி விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரேயர் கேட்கலாம். எதிர்த்தரப்பு மறுத்தா ஏன் மறுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க தப்பே பண்ணலன்னா, ஊழல் இல்லை பண்ணலன்னா 6 மாதத்தில் மக்கள் முன்னாடி தெரிய வரும்ல, அவங்களுக்கு ஒத்துக்க சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ என்ன லாஜிக்னா தாவேக்காது விஜயபாஸ்கர்லாம் அவங்க கட்சியில் சேர்றாங்கன்னா குற்றம் தாங்க சாட்டப்பட்டிருக்கு, விசாரணை நடக்குங்க, நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க மாட்டோம், அவங்க நிரூபித்து குற்றவாளின்னு வரட்டும், அப்போ பேசுவோங்கிறாங்க. இப்போ திமுக தரப்பில் நிரூபிக்கலன்னா அவங்க திருடிட்டாங்கங்கிறாங்க. விஜயபாஸ்கருக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா? விஞ்ஞானபூர்வமான திருட்டுனா நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலைன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அரசியலாக மட்டும்தான் பேசுனீங்கன்னு அப்போ அர்த்தம் வருதா இல்லையா? விஞ்ஞானங்கிறத வச்சு தானேங்க நீங்கள் தொழில்நுட்பத்தை வச்சு தானே ஜெயிச்சு வந்தீங்க. விஞ்ஞானபூர்வத்திலே அதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா? க்ரைம் சைபரில் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு சைபர் க்ரைமில் நம்ம ஒரு விங்கு வைக்க தானே செய்கிறோம். அதே விஞ்ஞானத்துக்கு வழியாக தான் நீங்கள் லூப் ஹோலிங் கண்டுபிடிச்சி உள்ளே போனோம். விஞ்ஞானபூர்வமான பிடிக்கவே முடியாத மாதிரி திருட்டுங்கிறது நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க தேவையில்லை என தப்பிப்பதற்கான யுக்தியாங்கிற கேள்வியும் நமக்கு சேர்ந்து வரும். ஸோ அப்போ அதை தாண்டி இது வந்து வழக்கமான ரெட்டாரிக்கா போய்டும். அப்போ உங்களுக்கு அரசியல் ரீதியிலாக இதை பயன்படுத்தி பலவீனப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் நோக்கம். கையில் எவிடன்ஸ் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அது ஒரு கேள்வியாக இருக்கும். இன்னொன்று, திருட்டு புகார், ஊழல் புகார் இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வச்சா எஃபெக்டாக இருக்கும். அவங்க எதிர்கட்சியான பிறகு சொன்னால் தான் தோக்கடிச்சிட்டமே, நீங்கள் அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தரலன்னா திரும்ப எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. மக்களும் அடுத்து ஏங்க இன்றைக்கி வேறு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டினாங்கிறீங்க அப்படின்னு அவங்களுடைய தேவைகளும் மாறி இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்லும்போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அது வாய்ப்பு இருக்குங்க, அவங்க கட்டியிருக்க புது வீட்டை பார்த்தீங்களான்னு இப்படியெல்லாம் விஷயங்கள் ஓடும். எதிர்கட்சியான பிறகு அவன் என்னென்னா, நீங்கள் அதை விட பெரிய வீடாக கட்டிட்டீங்கன்னா மனநிலை அப்படி ஷிஃப்ட் ஆகிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் அடித்தாங்க, நம்ம தான் தோக்கடிச்சு அனுப்பிச்சிட்டோம் இல்லை, இந்த மாதிரி இவங்களுக்கு போடலாமா வேண்டாமான்னு அது உங்களை நோக்கி தான் வரும். அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளபடியே எண்ணம் இருக்கிறது அப்படின்னா கொண்டு போய் நிப்பாட்டி நிற்க வச்சு தண்டனை வாங்கி தருவதுங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அதிகாரிகள் அது இன்னும் டைம் எடுக்கும். குறைஞ்சது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளாக இவங்க யாரையும் நம்ப முடியாத இடத்துல இப்போ வரைக்கும் இருக்காங்க. கூட்டணியில் இருக்க கட்சிகளும் எப்போ போவாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு பதற்றம். அதிகாரிகளும் போது இந்த அரசு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இன்னும் கூடுதலாகவே தேவைப்படும். 6 மாதத்தை தாண்டி என்கிற உணர்வு தான் நமக்கு வருது. அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் என்பது அது முதலமைச்சருடைய பர்சனல் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அவருடைய தனி உரிமை. ஏன் போட்டாங்க, ஏன் சிக்கலாச்சுங்கிறதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா அவங்க போய் அங்கே செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் பீரியட் இருந்துதாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கொண்டு வாங்க, எவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வேணாலும் கொண்டு வாங்க. இப்போ சமீபத்தில் அந்த குட்கா வழக்கு வரும்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அதில் அன்றைக்கு சென்னையினுடைய சிட்டி கமிஷனராக இருந்தார்னு நினைக்கிறேன் திரு ஜார்ஜ் அவர்கள் போட்ட வழக்கில் தான் 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம முடிக்கணும், 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கு முடிக்கணும்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. நான் நடக்குமாங்கிறத நம்ம 3 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி விஜயபாஸ்கர் அந்த வழக்கு இதை வந்து டிவிஎஸ்சியே போய் கேட்கலாம். நீங்கள் அதை போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம். அப்போ இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மக்கள் பணத்தை இவர்கள் எடுத்திருந்தால் அம்பலப்படுத்தி குற்றவாளிகள்னு நீங்கள் வாங்கி தராத வரைக்கும் அரசியலுக்கு உள்ள பூச்சி போட பார்க்குறாங்கப்பான்னா அதையும் மக்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நம்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாற்றி எல்லாம் அப்படித்தான் அவங்கள தூக்குவாங்க உள்ளுக்குள்ளே ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்குப்பாங்கிற அளவுக்கும். இதே தான் சமீபத்தில் ஒரு நீதிபதி கூட சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, எல்லாரும் வரவங்கெல்லாம் வந்து ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல் வருது, ஃபைல் வந்து டெல்லிக்கு போய் கையெழுத்திட்டு வர்றதுக்குள்ளே அங்கே போனால் அங்கேயே ஸ்டக் ஆகிடுது, அதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேங்குது, அதுக்கப்புறம் நடத்தவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வேலுமணி அவர்களோட கேஸை வச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் நடக்குன்றீங்களா இங்கேயும்? மேபி வேலுமணி அவர்கள் தரப்பில் தொட்டதுனால இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு 54 பேருக்கு அவர் அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் போட்ட போஸ்டிங் நினைக்கிறேன். ஒரே நாளில் காலையில் விளம்பரம் போட்டு எல்லோரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி
அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்குலாம் வேலையும் அன்னைக்கே கொடுத்து காலையில் விளம்பரத்தை பார்த்து வந்து எடுத்து வேலையும் ஆர்டரும் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு 54 பேருக்கு பணியாணை கொடுக்கப்பட்டதை ரத்து செய்தது. அப்படி அவங்களாம் இன்னும் போஸ்டிங்கில் இருந்தால் அவங்கள வந்து பணியை விட்டு நீக்கணும். இப்படியெல்லாம் எப்படி ஒரே நாளில் நீங்கள் விளம்பரத்தை கொடுத்து சேர்ந்து இன்டர்வியூ முடிச்சு எடுத்து தேர்வு எடுத்து ஆணையும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டு இன்றைக்கி நீதிமன்றம் அதை மொத்தமாக ரத்து பண்ண சொல்லி வழக்கை விசாரிங்க, முழுமையாக அதனுடைய மெரிட்ஸ் பாருங்கன்னு உத்தரவிட்டுருக்குறாங்க. இந்த நேரத்தில் இப்போ தாவேகா வந்து சேர்ந்தால் என்ன ஆகுங்கிற கேள்வி நமக்கு வருது. இதில் அதிமுக பீரியட்லேயே இருந்த அமைச்சர்கள் திமுக அதில் சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்னர்கிட்ட சிலதெல்லாம் சேங்ஷனில் இருக்குது முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள்னு. திமுக அமைச்சர்களுக்கு கவர்னர் ஓகே கொடுக்கலன்னு வைங்க, கவர்னரையும் சேர்த்து அம்பலப்படுத்துங்க, பிஜேபியோட தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்கிறது அது உங்களுக்கு ஒரு சாட்சியாக போமே. ஆனால் என்ன அதில் சில பேர் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாங்க என்னும் போது தான் இப்போ நீங்கள் கேட்டால் எல்லாத்தையும் இல்லை கேட்கணும். அது என்ன திமுக அமைச்சர் மேலே கேஸ் போட கொடுக்கலங்கிறீங்க, கவர்னர் உங்கள் கட்சியில் இருக்கிற முன்னாள் அதிமுக அமைச்சருக்கு மட்டும் தான் பர்மிஷன் கொடுக்கல சேங்ஷனு, அதை கேட்க மாட்டீங்களாங்கிற இடத்துல தாவேக்காவும் மாட்டோம். சராசரி அரசியல் கட்சியாக அவர்கள் அந்த இடத்துல சிக்கிடுவாங்கங்கிறதுனால எல்லாரும் அவங்கவுங்க சைடில் இருந்து 4 பக்கமாக வந்து தாயம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. யார் யாரை வெட்டுவாங்கிறது நமக்கு அந்த ஆட்டம் சூடு பிடிக்க தான் தெரியும். நட்பர்களாக நண்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு அவங்க வந்து ஆள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்க்கு எதிராக இருந்தவங்க திடீர்னு ஒன்று சேர்ற முடிவு எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அது ஆட்டம் முடியும் போது கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய அதிகாரம் இதை பொறுத்ததாகத்தான் நம்ம பார்க்கலாம். கடைசி ஒரே விஷயம், இப்போது அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா உடையர்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டாஸ்மார்க்கை வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள், அதாவது ஸ்கூல் குழந்தைகள்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியாக்குள்ளே இருக்க மக்களும் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனை வந்து காவல்துறை வந்து அத்துமீறி செயல்பட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா வந்து குழந்தைகள் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்தி கிளைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அந்த டிவிகே சார்பாக வந்து இருக்கக்கூடிய அரசு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க குழந்தைகளையும் தாக்கி துரத்தியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் அது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையத்துக்கு பக்கத்தில் கோடாலி அப்படிங்கிற ஒரு கிராமம். உடையார்பாளையத்துக்கு பக்கத்து கிராமம் தான் அது. அங்கே தான் அது பள்ளிக்கு போகிற வழி, அது பள்ளிக்கு பக்கத்தில் இல்லை, பள்ளிக்கு போகிற வழி. தொடர்ந்து அது சிக்கலாகுனாங்க. ஒரு நாளில் போராட்டம் இல்லை, தொடர்ந்து அது வந்து அந்த பக்கம் போயிட்டு வர்றவங்க, இரவில் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்கள், இப்படியாக அங்கே சிக்கல் இருக்குது. மது அருந்தி விட்டு வந்து போகிற வரவங்க கிட்ட சும்மா பகடி பண்ணுறது, ஈவ்டீசிங் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமும் தொடர்ந்து நடக்குது. அச்சமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் அது வந்து போராட்டமாக காலையில் ஏறத்தாழ ஒரு 8 மணி வாக்கிலேயே, ஏன்னா பள்ளி மாணவிகள் பள்ளி கேள்வி பண்ணுவாங்க, அப்படியே பொதுமக்கள் சேர்ந்தாங்கன்ட்டு அங்கேயே சேர்ந்துடுறாங்க. முழுக்க அன்னைக்கு மாணவிகள் தான் மிக பெரும்பான்மைங்கிறது. மேபி அது கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அன்றைக்கி இருந்தது போராட்டம் முற்றுகையில் போய் நின்னது முழுக்க மாணவிகளாக தான் இருக்காங்க. அப்போ என்னென்னா இங்கே போராடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் டைம் ஆயிடுச்சுப்பா கடையை திறப்போம்னு ஒரு டீம் திறக்க போயிருக்காங்க. அதுதான் இவங்களை வந்து இவங்க மறியல் முற்றுகையிடுறாங்கன்னு தெரிஞ்சதுமே போலீஸும் வந்துட்டாங்க. பட் இவங்க கடையை திறக்க விடக்கூடாதுன்னு போது இவங்க கூடியிருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்ச்சி வேகத்தில் உள்ள தடுப்புகளை தாண்டி போகும்போது தான் காவல்துறை உள்ளே வருது. அவங்கள வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் போராட்டம் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு தகவல் கிடைச்சி வரீங்கன்னா மினிமம் ஒரு 1 or 2 hours உங்களுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் கடையை திறக்கிறதுக்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க முடியும். இவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெண்கள் மறிக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் காவலர்கள், பெண் காவலர்களை கூட்டிகிட்டு வர்றது, இல்லை பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் அதை மொபிலைஸ் பண்ணுற வேலையை பார்த்துருந்துருக்கணும். அல்லது கடை திறப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் இவங்களை. நாங்கள் அட்லீஸ்ட் இந்த கூடி இருக்கிறவங்கள, ஏன்னா நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு டாஸ்மாகும் அரசு நிறுவனம், பொதுமக்களையும் நம்ம வந்து அரசுக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. காவல்துறை ஒரு அரசு நிறுவனத்துக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னா அதுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கான விதியாக இருக்குது. அப்போ இவங்களை அப்புறப்படுத்தணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்கான விமன் போலீஸை நீங்கள் மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். திறக்க வேண்டாம், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள், ஒரு 1 or 2 hours இவங்களை நாங்கள் பேசி கலைக்க பார்க்குறோன்னாச்சும் ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கணும். இது எதுவுமே அவங்க முன்னெச்சரிக்கையாக இதை பேசி கலாச்சாரம்லாம் நினச்சி வந்து அதை செய்யாமல் விட்டாங்களான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அப்படி செய்திருந்தா, இல்லைன்னா முழுக்க தாக்கியது பெண் போலீஸ் வந்து குவிந்தார்கள், அந்த பிள்ளைங்க சொல்லலை. பிள்ளைக்கு போட்ட வீடியோ தான் நமக்கு அவங்க சதறி ஓடக்கூடியது, விரட்டுறாங்க, அதில் மயங்கி விழுந்த பிள்ளைகள் அப்படின்ட்டு அவங்கள ஒரு பறந்த வெளியில் ஒரு போர்வையை போட்டு அதில் படுக்க வச்சு அவங்க அந்த பிள்ளைகள் அழக்கூடியது, குமுறலாக பேசக்கூடிய அந்த ஆடியோக்குள்ளே அது வந்து நம்மளை அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ உடஞ்சி விடுற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடியதாக இருந்தது. குழந்தைகளில் நீங்கள் எப்படி அடிப்பீங்கிற இடத்துல இருந்து அது சைல்ட் ரைட்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமாக வரும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சட்டப்படி நாங்கள் வந்து ஒரு அரசு நிறுவனத்தை பாதுகாக்கிறது தானே எங்களுக்கான போலீஸிங் வேலைம்பாங்க.
அதுக்கு தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வருதுன்னா இதை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறத பல நிலைகள் எடுக்கணும். அதுக்கு அரசிலேயே நீதிமன்றத்தை நாடுவது என்பதை தாண்டி ஆர்பிட்ரேஷன் அப்படின்னுட்டு அதுக்கு பேச்சுவார்த்தை குழு அமைப்பது, இருதரப்பு பேச்சுவார்த்தை, முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு குழுவை அமைத்து முடிவெடுப்பதுங்கிறது சட்டப்பூர்வமாக எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் அப்படி அமைக்க முடியும். பொதுமக்களிடம் கருத்து கேட்பது, நாங்கள் அதுக்கு இதுக்கு தீர்த்து வைப்பதற்கான ஒரு நடுவன் மையத்தை அமைக்கிறோம், இல்லை அதுக்கு ஒரு குழுவை போடுறோன்னு நீங்கள் வட்டார லெவலில் அதிகாரிகள் அதை ப்ரோஆக்டிவாகவே போகலை. அவங்க தரப்பில் என்னன்னு நீங்கள் கேட்கறதுக்கே தயாராக இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்க உட்கார்ந்ததுக்கான காரணம் அதிகாரிகளிடம் கொடுத்தால் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, அதிகபட்சம் நடவடிக்கை எடுக்கலைங்கிற வேகத்தில் தான் அவங்க முற்றுகைங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த இடம் தான் கிரீவன்சஸ்ன்னு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். மக்கள் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு குறைநீர் முகாம் நடத்தப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய வட்டார லெவல்லையுமே அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குன்னா இது போதுமான அளவுக்கு வாங்கிட்டு ஃபாலோ அப் நீங்கள் செய்கிறீங்களா? எத்தனை மனு வந்ததுங்கிறத கணக்கில் ரெஜிஸ்டர் வச்சாச்சும் போடுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நாளைக்கு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா சிஎம் ஸ்பெஷல் செல்லுக்கு அவரே நேரில் வாங்க போகிறாருன்னு. ஆன்லைனில் பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆன்லைன் போய் சேர்ந்துச்சாங்கிற கேள்வி இருக்குது. நேரில் அவ்வளோ கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். சில இடத்துல முதலமைச்சர் காரை நிறுத்தி மனு வாங்குறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ என்னென்னா செய்யறது எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சிடலாம். வாங்கினதுக்கு ஒரு எண் போட்டு அதுக்கான ஃபாலோ அப் இன்றைக்கி வரைக்கும் யாரும் பண்ணலை. முன்னாடி இருந்த அரசுகளும் அதை ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆக்கி மெனு பெறப்பட்ட நாள் அது ப்ராசஸிங்கில் இருக்கா, இல்லை முடித்து வைக்கப்பட்டதா, இல்லைங்கிறத அவங்களுக்கு தகவலை சொன்னீங்களா, வாங்கின மனு தொடர்பாக கம்யூனிகேஷன் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது இல்லையா? அது இது வரைக்கும் செய்யாததனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய சிக்கல். இதை எதுவுமே எந்த அமைப்பு முறையும் ஆன் பிளேஸில் இல்லாததுனால தான் அவங்க போராட வந்திருக்கிறாங்க. திரும்ப அதிகார வர்க்கம் உங்களுக்கு கலைச்சிடலாம் நினைக்கும் போது தான் நடந்திருக்கிறது. காவல்துறை அப்படியாக பெண் குழந்தைகள் நீங்கள் சிறுமிகள் குழந்தைகள் பள்ளி போகக்கூடிய மைனர் பிள்ளைகள் அப்படின்னும் போது அது ஏற்கத்தக்கது அல்ல. அது வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஏன் விட்டோம், யாரெல்லாம் அதுக்கு நிர்வாக ரீதியாக பொறுப்பெடுக்க வேண்டும்ங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இதுக்கு இந்த விழாத்தில் நம்ம ப்ரீஃபாக பேசுகிறோன்னா அந்த டாஸ்மாகினுடைய மேலாளர் தரப்பிலிருந்து கடை இடமாற்றம் செய்கிறதுக்கு அரசு தரப்பில் உத்தரவிட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி மட்டும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இடமாற்றம் என்பது சரியானது, அதை எடுத்திருக்கீங்கன்னா முடிவு வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த இடத்தில் விதிகளை மீறி சட்ட ரீதியிலாக அந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு அல்லது அவர்களுடைய உரிமைகள் காற்றில் பறக்க விடப்பட்டதுக்கு யாரை பொறுப்பேற்க வைக்கப் போகிறீர்கள், யாரின் மீது என்ன தண்டனை கொடுக்கப்பட இருக்கிறது என்கிற கேள்வி இருக்குது. நிகழ்ந்திருப்பது சட்டம் அனுமதிக்கக்கூடிய விஷயம் அல்ல, சட்டத்தை தாண்டி நடந்திருக்கு. போலீஸ் எக்ஸஸ்ங்கிறது ஒருவேளை அவங்களுக்கு கடுமையான வார்த்தையாக கூட தெரியல. ஏன்னா அந்த விஷயம் கோர்ட்டுகளுக்கு போகும்போது வரும். பலத்தை காவல்துறை பிரயோகித்திருக்கிறது. எந்த ஆயுதங்களும் இல்லாமல் எதிரில் இருந்த மாணவிகள் மீதும் பெண்கள் மீதும் பொதுமக்களின் மீதும் அப்படின்னும் போது பல பிரயோகத்தை வைத்து கலைத்திருந்தால் வேறு வழி இல்லை. பல நேரங்கள் அப்படி எல்லாம் மீறி போகலாம். இது தொடர்பாக ஒரு விரிவான ஒரு இண்டிபெண்ட் குழுவையோ அல்லது போட்டு எடுத்து கூட அதை பொதுவெளியில் அந்த அரசு உள்ளபடியே வெளிப்படைத்தன்மையை விரும்புகிறது என்றால் அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது தான் சரியானதாக இருக்கும். அரசு எதற்குமே பதில் சொல்லாமல் இருப்பது என்பது என்ன கேள்வி வேணாலும் கேட்டுங்க என்கிற மனநிலையில் தான் இதையும் அணுகுவார்கள் என்று சொன்னால் அது மக்களை பிரதானப்படுத்தக்கூடிய முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக நம்ம கருத முடியாது என்பது தான் நம்முடைய பார்வை. ஆனால் இந்த இஷ்யூ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டச் பண்ணவே இல்லை. ஆனால் டிவிகே சார்பாக எப்போ பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎம் ஏன் மீடியா சந்திக்கிறதுலன்னு கேட்டால் அது ஃபுல்லாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ஸோ நாங்கள் ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், நாங்கள் ஏன் போய் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தொடர்ச்சி சொல்லுங்கள். அவங்க சொல்கிறதுனா டிஎம்கே ஃபுல்லாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுது இப்போ வரைக்கும், இதுதான் அவங்க தரப்பு. ஆனால் இந்த இஷ்யூ அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை எடுத்து பேசவே இல்லை, எதுவுமே பேசலை. சோசியல் மீடியாவை வச்சு மட்டும்தான் இந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இது ஒரு பிளைனாக. அப்போ என்னுடைய கேள்வி, வரிசையாக மெயின் ஸ்ட்ரீம் அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் போய் முதலமைச்சரை பார்த்து வரதெல்லாம் நீங்களே தானே டிஐபிஆரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, அது என்ன கணக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? மிக பெரும்பாலும் ஆளுங்கட்சியை சார்ந்து அரசினுடைய விளம்பரங்களை சார்ந்து தான் இன்றைக்கு நிறுவனங்கள் இருக்கிறது. உடச்சி பேசினாலும் யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் ஆளுங்கட்சியை பகச்சிக்கிட்டெல்லாம் தொழில் செய்கிறவங்க. நீங்கள் சும்மா ஊரில் ஒரு கடை கண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், மார்க்கெட்டில் எல்லா கட்சியிலேருந்து டொனேஷன் கேட்டால் எல்லாருக்கும் 100 கொடுக்கணும்னு வச்சுருப்பாங்க. தொழில் நடத்தணும், இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கான், நாளைக்கு அவன் வரலாம், பிரச்சனை எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா செய்வோங்கிற இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி தொழில் ஒரு சின்ன கடைக்கண்ணி ஊர் பக்கம் போடுறவங்களே அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பெரிய நிறுவனமாக நடத்துகிறவர்கள் ஆளுங்கட்சியை பகைத்து கொண்டு கட்சி சார்பில் இன்னொரு எம்பிஏ நடத்தக்கூடிய சேனலில் அவருடைய ஷேர்ஸ் இருக்குது, இன்னொரு எதிர்கட்சியோட சேனல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை தவிர மீதி எல்லாம் ஒரு எல்லை வரைக்கும்
அட்லீஸ்ட் இதை போடுங்கன்னு சொல்லலாம், இதை போட வேண்டாங்கிற அளவுக்கான ஒரு கண்ட்ரோலை காலகாலமாக செய்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21 முதலமைச்சர் ஆன காலத்தில் இதை போடுங்கலாம் அவர் பெரும்பாலும் சொன்னதில்லை. அவருக்கு எதிராக பெரும் செய்திகள் பல நேரங்களில் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு முறை மட்டும் அது செவி வழியாக வந்த தகவல் என்னென்னா, அந்த சமயத்தில் அமமுக குறித்து பெருசாக நியூஸ் போடாதீங்க என்கிற மாதிரி, அதுவும் இபிஎஸ் அவர்கள் சொல்லலை, அடுத்தடுத்த பட்டியலில் இருந்த சிலர் ஆஃப் த ரெக்கார்டில் சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. திமுக தரப்பிலுமே கூட பல கிரைம் நியூஸஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னா ஸ்க்ரோலாக சிலது ஓடி இருக்கும், பிரேக்கிங்காக கூட இல்லாமல் ஸ்க்ரோலாக ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரோலும் அதுக்கு பிறகு அடுத்த ஒரு பிரேக்கிங் வந்தால் அது அதோட போயிருந்துருக்கான வாய்ப்பு இருக்குது. கார்டு போடுவாங்க அங்கங்கே. அப்போ வரக்கூடாதது என்னங்கிற மாதிரி, ஏன்னா விஜய் குறித்தெல்லாம் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருந்தது. அதை போடாதீங்கலாம் அவங்களால அவங்க சொன்னாங்களா இல்லை சொல்லி அவங்க கேட்கலையாங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ அது போஸ்ட்மார்ட்டம் 2 தரப்பும் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு பேக்ஃபயர் ஆகக்கூடிய சிலதை பெருசாக பூம் பண்ணாதீங்கன்னு கூட சொல்லக்கூடிய இடத்துல அன்றைக்கி இருந்திருந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கி அதே பாயிண்ட்டுக்கு தான் இவங்க வராங்க. இப்போ திமுகவுக்கு நம்ம ஆரம்பத்தில் பேசியதுலேருந்து தொடரணும்னா, திமுகவுக்கு அந்த குதிரை பேரம் இளையராஜா அவர்களுடைய வழக்கில் உண்மைக்கு மாறான தகவல் எல்லாம் உள்ள ஒரே மாதிரி வருதுன்னா இது எங்கே இருந்தது? திமுகவே அவங்களுக்கு எதிரான செய்தியை கொடுக்குறாங்களான்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இந்த விவகாரமானாலும் சரி, இப்போ வரைக்கும் சேலத்தில் அந்த அம்பேத்கர் கால் மேலே கால் போட்ட சிலை தொடர்பான விஷயங்களும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட்டாக ஒரு செய்தியாக அங்கே ஏதோ நியூஸ் கார்டாக வந்திருக்கும். கார்டு எவ்வளோ இதில் சர்க்குலேட் ஆச்சுன்னு தெரியாது. வீடியோவாகவோ இல்லை அது தொடர்பாக விவாதமாகவோ வரலைங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு பயசை எடுத்துருவாங்க. என்ன பிரச்சனைனா, முதலாளிகள் போய் நேரடியாக அரசோடு இணக்கம் நல்லுறவு பேணும்போது நீங்கள் கடைநிலை ஊழியர்கள் நிறுவனத்தை மீறி முதலாளிகளை மீறி செயல்பட முடியாது என்கிற ஒரு நிலையும் வருகிறது. ஆனால் நீங்கள் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட சிலரை பேசாமல் விடுறீங்க அப்படின்னா அதுக்கான தார்மீக பொறுப்பை ஊடகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை நோக்கி நாம் சுமத்த வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னமும் திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னா அது கொஞ்சம் விவாதிக்கப்பட வேண்டிய, பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் அரசில் ஒன்று போடுங்கன்னு சொல்லி, ஏன் இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்றுடைய ஆசிரியர் ஒரு பதிவு போட்டார். ரிக்கிரதன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்டை போடும்போது அவர் ஜோதிடர்னு மட்டும் போடாதீங்கன்னு டிஐபிஆர்லேருந்து ஃபோன் வந்ததாக அவர் ஒரு குற்றச்சாட்டு நிறுவனத்துக்கே போதுன்னு. ஜோதிடர்னு போடாமல் அவர் என்னவா போடுறது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, நமக்கு தெரியல. இல்லை அப்படி ஜோதிடர்னு சொல்வது அவருடைய தன்மையை குறைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவருடைய பணி தானே, அது ஒரு தொழில் தானே. அப்படிங்கிற வகையில் அதை நம்ம பார்க்காம அதை மட்டும் இல்லாமல் போடுங்க அப்படின்னு அப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வருதுங்கிறது, என்ன வார்த்தை பயன்பாடுங்கிற வரைக்கும் பார்க்குறது. அரசுகள் எல்லா காலத்திலும் ஒரு எல்லை வரைக்கும் அல்லது அவங்களுக்கு விரும்பாத விஷயங்களை சென்சார்ஷிப் செஞ்சுருப்பாங்க. வெளிப்படையாக என்னன்றது கேபிள்லேருந்தே பிடுங்கி விடுறது, வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா இப்படியாக பின்னால் இருந்து கமிஷன் ஒமிஷன் வேலைகளை அவங்க செய்வாங்க. ஸோ இதுலேயும் ஒரு நீட்சிங்கிறத தாண்டி அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இது நாளடைவில் போகவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.